Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 13 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஊற்று யாருக்காக உண்டாயிருக்கும்? தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும். கேள்வி எண் 2. தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் எப்படிப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும்? திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. கேள்வி எண் 3. எவைகளின் பெயர் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? விக்கிரகங்களின். கேள்வி எண் 4. எவைகளின் நினைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார்? விக்கிரகங்கள். கேள்வி எண் 5. யாரை தேசத்திலிருந்து போய்விட பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும். கேள்வி எண் 6. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விட பண்ணுவேன் என்று யார் கூறுகிறார்? சேனைகளின் கர்த்தர். கேள்வி எண் 7. தரிசனம் சொல்லுகிறவன் ஏன் உயிரோடு இருக்கக்கூடாது? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால். கேள்வி எண் 8. பொய் தரிசனம் சொல்லுகிறவனை குத்தி போடுவது யார்? அவனை பெற்ற தாய் தகப்பன். கேள்வி எண் 9. பொய் தரிசனம் சொல்லுகிறவனை அவன் தாய் தகப்பன் எப்பொழுது குத்தி போடுவார்கள்? அவன் தரிசனம் சொல்லும் போது. கேள்வி எண் 10. தரிசனம் சொல்லுகிறவர்கள் எதனால் வெட்கப்படுவார்கள்? தான் சொன்ன தரிசனத்தினால். கேள்வி எண் 11. தரிசனம் சொல்லுகிறவன் பொய் சொல்லும்படிக்கு இனி எதை போர்த்து கொள்ள மாட்டான்? மயிர் போர்வையை. கேள்வி எண் 12. நான் நிலத்தை பயிரிடுகிறவன் என்று சொல்லுவது யார்? தரிசனம் சொல்லுகிறவன். கேள்வி எண் 13. தரிசனம் சொல்லுகிறவன் தன்னை எப்பொழுது முதல் ஒருவன் வேலை கொண்டான் என்று கூறுவான்? சிறு வயது முதல். கேள்வி எண் 14. தரிசனம் சொல்லுகிறவன் கையில் உண்டாயிருந்தது என்ன? வடுக்கள். கேள்வி எண் 15. கையில் உண்டான வடுக்களுக்கு தரிசனம் சொல்லுகிறவன் சொன்ன காரணம் என்ன? சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். கேள்வி எண் 16. மெய்ப்பெண் மேலும் தோழனாகிய புருஷர் மேலும் எதை எழும்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார்? பட்டயம். கேள்வி எண் 17. எவைகளை வெட்ட கூறப்பட்டுள்ளது? மெய்ப்பெண்ணை. கேள்வி எண் 18. மெய்ப்பெண்ணை வெட்ட எவைகள் சிதறி போகும்? ஆடுகள். கேள்வி எண் 19. கர்த்தர் யார் மேல் தன் கரத்தை திரும்ப வைப்பேன் என்று கூறுகிறார்? சிறுவர் மேல். கேள்வி எண் 20. தேசத்தில் இருக்கும் எத்தனை பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள்? 2 பங்கு. கேள்வி எண் 21. தேசத்தில் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போகிறவர்களை தவிர எத்தனாம் பங்கு மீதி இருக்கும்? 3ஆம் பங்கு.
கேள்வி எண் 22 மூன்றாம் பங்கு எதற்குட்பட பண்ணும்? அக்கினிக்கு. கேள்வி எண் 23 மூன்றாம் பங்கு எதை உருக்குவது போல் உருக்கப்படும்? வெள்ளி. கேள்வி எண் 24 மூன்றாம் பங்கு எதை போல் புடமிடப்படுவார்கள்? பொன்னை போல. கேள்வி எண் 25 மூன்றாம் பங்கு மனுஷர் எதை தொழுது கொள்வார்கள்? கர்த்தருடைய நாமத்தை. கேள்வி எண் 26 யாரை தங்கள் தெய்வம் என்று அந்த 3 பங்கு மனுஷரும் சொல்லுவார்கள்? கர்த்தரை. Thank you for watching. God bless you all and subscribe my channel.